அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் முட்டை குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் மேலே 2 ஸ்பூன் வேர்க்கடலையும் ஒரு 10 முந்திரி பயிறு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு 1/4 ஸ்பூன் ஜீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடறேன். அதை வாரட்டும். அதுக்குள்ளே அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு கப்பு வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நான் வறுத்து வச்சுட்டேன். இப்போ நான் வறுத்து வச்சிருந்ததை எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 பல்ஸ் விட்டு அரைச்சிட்டு அதிலே ஒரு அரை கப்பு தேங்காய் நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நான்ஸ்டிக் மேலே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு 5 முட்டை வேக வச்சு கீறி வச்சுருந்தேங்க. அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். அதுவும் அப்படி இருக்கட்டும். அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் 1/4 ஸ்பூன் நான் ஜீரகம் சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டேங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சிடலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கொதித்ததும் நம்ம வேக வச்சுருந்த முட்டையும் மசாலா போட்டு பரட்டி வச்சுருந்தது சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாங்க. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.